வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழைக்காய் பொரியல் செஞ்சுருப்போம், வறுவல் செஞ்சுருப்போம், அதே போல் தவா ஃப்ரை செஞ்சுருப்போம். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிக்கக்கூடிய வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்குறோம். இது 2 விதமாக தோல் நீக்கிட்டு வாழைக்காவை வேக வச்சு தோல் நீக்கிட்டு அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி செய்யலாம். நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஹாஃப் பாயில்டாக உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அதை நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்து செஞ்சு கிட்ஸ்க்கு கொடுக்கலாம். ஒரு தாளிப்பு கடையில் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு போட்டு நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். வாழைக்காய் வாயு நிறைந்தது, அதனால் அந்த வாயு போக்குறதுக்காக கண்டிப்பாக வாழைக்காய் உருளைக்கிழங்குலாம் செய்யும்போது பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா புரிஞ்சு வரட்டும். இது புரிஞ்சதும் பொடியை கட் பண்ணிக்கக்கூடிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, இதே போல் ஒரு 10 பல் பூண்டு இடித்து இதை சேர்த்து போட்டு நல்லா வதக்கணும். இப்போது இடித்த பூண்டும் அதே போல் ஹாஃப் பாயில்டாக வேக வச்ச இந்த வாழைக்காவும் போட்டு நம்ம இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்லா ட்ரையாக வந்துடும். அதில் சத்தும் போகாமல் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மொறுமொறுணும். இந்த இரும்பு கடாய் யூஸ் பண்ணும்போது அடி பிடிக்காமல் நல்லா வருது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஏற்கனவே வெந்துட்டுருக்கு. ஹாஃப் பாயில்டாக இந்த இரும்பு கடாயில் போட்டு நம்ம பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இது கொஞ்சம் நல்லா அந்த மேலெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வரும்போது ஒரு 1/4 ஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவைக்கு ஏற்கனவே நம்ம வாழைக்கால உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைன்னா நம்ம பவுடர் உப்பு தூவிக்கலாம். நல்லா கை விடாமல் கிளறி விடுங்க. நம்ம இதில் தண்ணியெலாம் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, இருக்கிறதே நம்ம கிளறி விட போகிறோம். நம்ம சில்வர் கடாய்க்கும் அலுமினிய கடாய்க்கும் இரும்பு கடாய்க்கும் சமைச்சு பார்க்கும்போது நிறைய வித்தியாசம் இருக்கும். இந்த பொரியல் வறுவல் அதெல்லாம் பண்ணுறதுனா இரும்பு கடாயில் பண்ணும்போது சீக்கிரமே ட்ரை ஆகிடுது, அதுவும் அடியும் பிடிக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக இரும்பு கடாய் வாங்கி பயன்படுத்த பாருங்கள். அது ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இது நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு இது தேங்காய் ஒரு கால் முடி தேங்காய் நல்லா மிக்சியில் போட்டு நைஸாகவும் அரைக்கக்கூடாது, குறைன்னு அரைச்சிட்டு தூவி விட்டு ஒரு 2 கலர் கரடி கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. டேஸ்டியான சில்ட்ரன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி ஒரு வாழைக்காய் பொடி மாஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.